வணக்கம் நண்பர்களே, டாக்டர் அஸ்வின் விஜய் பேசுகிறேன். நம்ம எல்லாம் தூங்குறோம், டெய்லி தூங்குறோம், தரையில் படுக்கிறோம், சில பேர் பெட்டில் படுக்கிறோம், சில பேர். பட் எப்படி படுக்கணும் அப்படின்றது நமக்கு யாரும் சொல்லித் தர்றதில்லை. ஸோ நம்ம ஒழுங்காக படுக்கலைன்னா நமக்கு கழுத்து வலி, முதுகு வலி, சில பேருக்கு ஸ்பைனல் கார்ட் டேமேஜ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பதிவு மூலமாக நம்ம எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக, நம்ம படுக்கும்போது குப்பரை படுக்கக்கூடாது. அதாவது கவிழ்ந்து படுக்கிறோம் இல்லையா, அப்படி படுக்கக்கூடாது. அப்படி படுத்தோம்னா நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுக்கு அதிக அழுத்தம் ஏற்படுது. இரண்டாவதாக, நம்ம படுக்கும்போது கையை நீட்டி அது மேலே நம்ம தலை வச்சு படுக்கிறோம் இல்லையா, அப்படி படுக்கிறது நல்லதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, காலையில் தூங்கி எழுந்தோன்னா கையெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கு டாக்டர், கையில் உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தவிர்க்கலாம். மூன்றாவதாக, மிக முக்கியமான விஷயம், நம்ம படுத்து எந்திரிக்கிறோம் இல்லையா, தூக்கத்திலிருந்து எந்திரிக்கும் போது வயிற்றை மடக்கி உடனடியாக எந்திரிக்க கூடாது. முதல்ல ஒரு பக்கமா திரும்பி கால்களை கீழே விட்டு, அதாவது தொங்க விட்டோ இல்ல கால்களை கீழே விட்டுட்டு கையை ஊனி நம்ம எந்திரிக்கணும். எப்படி படுக்க கூடாதுன்றதை பார்த்தோம். இப்ப எப்படி படுக்கணும்ன்றதை பார்க்க போறோம். முதலாக, நம்ம படுக்கும்போது ஒரு கணிச்சு படுக்கிறது எப்பவுமே நல்லது. ஒரு கணிச்சு படுக்கும்போது நம்மளோட தண்டுவடத்துல அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. பிளஸ் நம்ம படுக்கும்போது கழுத்தும் இடுப்பு பகுதியும் நேராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு சில பேருக்கு ஒரு கணிச்சு படுக்கிறதுல கஷ்டம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நேரா முதுகால படுத்துக்கிட்டு காலு கீழே 2 தலகாணிகள் வச்சு படுத்தா முதுகு எலும்பும் அது சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இயல்பான நிலைமைக்கு அது வரும். ஸோ எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நம்ம பின்பற்றி முதுகு வலியும் கழுத்து வலியும் நம்ம தவிர்க்கலாம். நன்றி.